டாக்டர் பேட்ச் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு எமர்ஜென்சியில் இந்த 5 மலர்கள் இருந்தால் போதும், உங்களுக்கு டைம் இருந்து அந்த கிட்டெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்களே செய்யலாம் ஆறார. இந்த மருந்து ஒரு 4 ஃபார்மேட்டில் கிடைக்குது. ஒரு 30 ml பாட்டில் எடுத்து சக்கரை மாத்திரை போட்டு இந்த ஆர்ஆர் இருக்கு இல்லைங்களா, ரெஸ்கியூ ரெமிடி ரீரி, இதை உள்ள போட்டு கலக்கிட்டீங்கன்னா மாத்திரையா மாறிடும். டாக்டர் பேட்ச் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு எமர்ஜென்சியில் இந்த 5 மலர்கள் இருந்தால் போதும், இந்த 5 மலர்கள் சத்து இருந்தால் அவரை காப்பாற்றலான்னு அருமையாக கண்டுபிடிச்சு ஒரு 5 மலர்களில் உருவாக்கப்பட்ட மருந்தை ஒன்று சேர்த்து உருவாக்கினால் இதற்கு பெயர் ரெஸ்கியூ ரெமிடி. அந்த 5 மலர்கள் என்னன்னா, 1 செரி பிளம், 2 கிளைமேட்டிஸ், 3 இம்பேஷண்ட், 4 ராக் ரோஸ், 5 ஸ்டார் ஆஃப் பெத்லஹம். இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் நீங்க பார்த்துக்குங்க. 5 மீண்டும் சொல்றேன்: செரி பிளம், கிளைமேட்டிஸ், இன்பேஷண்ட், ராக் ரோஸ், ஸ்டார் ஆஃப் பெத்லஹம். இந்த 5 மலர்களால் உருவாக்கப்பட்ட மருந்தை ஒன்னா சேர்த்தணும். ஒருவேளை உங்க வீட்டில் இந்த மலர் மருந்து கிட் இருக்கு இல்லைங்களா, 38 மருந்தும் சேர்ந்த ஒரு கிட் இருக்குது. 38 மருந்தும் இருக்கிற ஒரு பாட்டில் இருக்கிற ஒரு பெட்டி இருக்கு. இது நீங்க மலர் மருந்து சம்பந்தமான வகுப்பெல்லாம் கலந்து புரிஞ்ச ஆளா இருந்தீங்கன்னா நீங்க இந்த 38 மருந்தையும் வாங்கி வீட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு முறைக்கு நீங்களே சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு நம்ம மலர் மருந்து வகுப்பு நடத்திட்டு இருக்கிறோம். www.anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மலர் மருந்துகள் சொல்லி நேரடி வகுப்பு, ஆன்லைன் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நீங்க அதை கலந்துக்கலாம். ஒருவேளை கலந்துக்க முடியாது, நீங்க இந்த மலர் மருந்து வகுப்புகளை ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கிறேங்க, நீங்களே கத்துக்கிறதுக்கு பென்ட்ரைவ் நீங்க வாங்கிக்கலாம். 9944221007 எண்ணுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா பென்ட்ரைவ் கிடைக்கும். இல்லை நீங்க கிளாஸ்ல கலந்துக்கலாம். இப்படி அந்த 38 கிட்டு நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு 30 ml நீங்க ஒரு சாதாரண தண்ணி எடுத்துக்கலாம். சாதாரண குடிக்கிற தண்ணி 30 ml எடுத்துக்கலாம். அதுல இந்த 5 மருந்து இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொன்றும் 2 டிராப், 2 துளி தான். ஒரு 30 ml தண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன 5 மலர் இருக்கு இல்லைங்களா, 5 மலர் மருந்தை 2 சொட்டு கலந்துட்டீங்கன்னா இது ஆர்ஆர்னு பேருங்க. என்ன, சாதாரண தண்ணியில கலந்தீங்கன்னா 2 மாசம் 3 மாசத்துல அது ஒரு ஸ்மெல் வரும். ஏன்னா நார்மல் வாட்டர்ல மினரல் இருக்கு, இது போய் அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிரும். இதே இந்த கடையில் விற்குது இல்லையா மினரல் வாட்டர்னு, ஆக்சுவலா அது மினரல் வாட்டரே இல்லைங்க. நான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இந்த மலர் மருந்து ஹோமியோ மருந்து தயாரிக்கிறவங்க வீட்ல எல்லாம் பாருங்க, அந்த மினரல் வாட்டர் வாங்கி வீட்டில் வச்சிருப்பாங்க. மினரல் வாட்டர்ல தான் மலர் மருந்து ஹோமியோபதி மருந்து போட்டு தருவாங்க. ஏன் தெரியுங்களா, கெட்டே போகாது. ஏன்னா அந்த மினரல் வாட்டர்ல மினரலே இல்லை. ஆக்சுவலாக கடையில் விற்கிது இல்லையா மினரல் வாட்டர்னு, அதுக்கு பேர் டி மினரலைஸ்டு வாட்டர், டிஎம் வாட்டர்னு பேருங்க. தனியாக டிஎம் வாட்டர்னு விற்குதுங்க, புரிஞ்சுக்குங்க. அந்த டிஎம் வாட்டர்னா டி மினரலைஸ்டு வாட்டர், அதாவது அதோட டிடிஎஸ் 0. அந்த டிஎம் வாட்டர்ல நீங்க இதை 2 சொட்டு ஊத்திட்டீங்கன்னா எத்தனை வருஷமானாலும் கெட்டு போகாதுங்க. இப்படி நீங்க என்ன பண்ணலாம், வீட்லயே தயாரிக்கிறதா இருந்தா நான் சொல்ற 5 மலர் அந்த மருந்து டப்பா வாங்கிட்டு வந்து ஒரு 30 ml, 30 mlனா 1 ounce, 1 ounceனா என்னங்க, 30 ml, 30 cc சொல்லுவாங்க. ஒரு 30 ml பாட்டில் எடுத்து அதுல டிஎம் வாட்டரு, இல்லைன்னா ஆல்கஹாலு, இல்லைன்னா கிளிசரினு, இல்லைன்னா நார்மல் ஒரு மினரல் வாட்டரு, இல்லையா நார்மல் தண்ணிங்க, இதை ஊற்றிட்டு 5 மருந்து 2 சொட்டு உள்ள ஊற்றுனீங்கன்னா இந்த கலவைக்கு பெயர் ரெஸ்கியூ ரெமிடி அப்படிங்கிற ஆர்ஆர். இதெல்லாம் நமக்கு எதுக்கு வம்புங்க, இதெல்லாம் பண்ண முடியாதுங்கன்னா நீங்க நேரடியாக ஆர்ஆர் வாங்கிடலாங்க. நான் இந்த ஆர்ஆர்னா என்னங்கிறத எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்து அந்த கிட்டெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்களே செய்யலாம் ஆர்ஆர். இல்லையா ஆர்ஆர்னே கிடைக்குதுங்க, டேரெக்டாக நீங்கள் அதே வாங்கிக்கலாம். எப்படி இந்த 38 மருந்து கிடைக்குதோ, எப்பவுமே கிட்டு வாங்கினீங்கன்னா 38ஓட 2 ஆர்ஆர் சேர்த்து கொடுப்பாங்க. மலர் மருந்துன்னு பாக்ஸ் வாங்குறீங்கல்ல, அதுல 38 மருந்து இருக்கும் இல்லையா, 2 மருந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆக்சுவலா 40 மருந்து வரும். அந்த ரெண்டுமே ஆர்ஆர் இருக்கும். உங்களுக்கு புரியுறதுக்காக பேசிட்டு இருக்கிறேங்க. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ரெஸ்கியூ ரெமிடி அப்படிங்கிற ரீ அப்படிங்கிற ஆர்ஆர் அப்படிங்கிற மலர் மருந்து எல்லாரும் எல்லா நேரமும் கொஞ்சமா கையில வச்சுக்கிட்டா எவ்வளோ பெரிய பெனிஃபிட், எவ்வளோ பெரிய
உதவி செய்கிற ஒரு அருமையான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மருந்து ஒரு 4 ஃபார்மேட்டில் கிடைக்குது. 1 லிக்விட், திரவமாக இருக்கும், திரவம். 2 மாத்திரை. மாத்திரைன்னு என்னங்க? இந்த சக்கரை மாத்திரை விற்கிது இல்லையா, ஹோமியோபதி மருந்து கடையில் போனீங்கன்னா உருண்டை உருண்டையே குட்டி குட்டியாக கொடுக்கும். அது என்ன சக்கரை மாத்திரைங்க, வெறும் சுகரால் செய்யப்பட்ட ஒரு உருண்டை. அப்போ ஒரு 30 ml பாட்டில் எடுத்து சக்கரை மாத்திரையை போட்டு இந்த RR இருக்கு இல்லைங்களா, ரெஸ்கியூ ரெமிடி, டிரி, இதை உள்ள போட்டு கலக்கிட்டீங்கன்னா மாத்திரையா மாறிடும். இப்போ ஹோமியோபதி மலர் மருந்துல டேப்லெட் தராங்க இல்லைங்களா, அது டேப்லெட் செய்யும் போதே மருந்து செய்யலைங்க, அது வந்து நார்மல் ஒரு சக்கரை மாத்திரை. அந்த சக்கரை மாத்திரையில எந்த மருந்தை ஊத்துறமோ அது அந்த மருந்தா மாறிடுது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, பில்ஸ், அந்த உருண்டை உருண்டையா வெள்ளை வெள்ளையா இருக்கு இல்லைங்களா, அது வாங்கி நியூட்ரல் வாங்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த RR ஓட்டு கலக்கிட்டீங்கன்னா RR பில்ஸா மாறிடும். லிக்விட்ல கிடைக்குது, திரவம். மாத்திரையா கிடைக்குது. அப்புறம் கிரீம், RRல கிரீம் இருக்குங்க, அதை எடுத்து தடவிக்கலாம். கிரீம், லிக்விடு, பில்ஸ், மாத்திரை, கிரீம், அப்புறம் கேண்டீன் சொல்லுவாங்க. அது என்ன கேண்டீன்னா, இப்போ பெரிய பெரிய ஹோட்டலில் போனீங்கன்னா சுகர் வந்து ஒரு கட்டமாக தருவாங்க இல்லைங்களா, சர்க்கரைங்கிறது ஸ்பூனில் போடாமல் கட்டி மாதிரி எடுத்து போடுற மாதிரி, அந்த மாதிரி இருக்குதுங்க. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த க்ரீமு கேண்டி எல்லாம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அது ஃபாரினில் சில இடங்களில் மட்டும்தான், சில கம்பெனி மட்டும்தான் நல்லா இருக்குது. அதனால் இந்த க்ரீம் கேண்டி எல்லாம் மறந்துடுங்க. இருக்குது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வாங்க வேண்டியதில்லை, தேட வேண்டியதில்லை. அது இந்தியாவில் கிடைக்காது, சில நாடுகளில் மட்டும்தான் கிடைக்குது. அதுவும் சில கம்பெனி மட்டும்தான் நல்லா இருக்குது, அதையும் சொல்லிடுறாங்க. ஆனால் பேட்ச் அவர்கள் சொல்றது லிக்யூடு. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மலர் மருந்து அப்படின்னாவே அது திரவ நிலையில் இருக்கிறது தான் உயர்ந்தது. மாத்திரைங்கிறது ஒருபடி கீழே தான். அதனால மாத்திரையை விட மருந்து பயன்படுத்துறது சிறந்ததுங்க. அதனால நீங்க தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். ஒருவேளை தண்ணி வச்சா பேக்ல கொட்டிடும், அந்த மாதிரி நேரங்களில் மட்டும் நீங்க பில்ஸா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். என்னை பொறுத்தவரை திரவம் தான், திரவ நிலையில் இருக்கும் மலர் மருந்து தான் மிகவும் சிறந்தது. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். நண்பர்களே, இந்த ரெஸ்கியூ ரெமிடி அப்படிங்கிற இந்த அரிய ஒரு அற்புதமான மருந்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து எல்லோரும் பேக்கெட்டில், பர்ஸில், வீட்டில், பஸ்ஸில், காரில், வாகனத்தில், ஃபேக்ட்ரியில், எல்லா இடங்களையும் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மருந்தை மீண்டும் சொல்கிறேன், உள் பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம், வெளி பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம். இந்த அருமையான மருந்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த டாக்டர் பேட்ச் அவர்களுக்கு நன்றி. நண்பர்களே, இந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்தா உங்களுக்கு புரியாது. தயவு செய்து திரும்ப திரும்ப பாருங்கள். பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு இனிமேல் ரெஸ்கியூ ரெமிடி அப்படிங்கிற மருந்தை பயன்படுத்துங்கள். நம்மளையும் மற்றவங்களையும் காப்பாற்றுவதற்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். மலர் மருந்துகள் கற்றுக்கொள்ள வேண்டுமா? 5 நாள் ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மாலை 7 மணி முதல் 9 மணி வரை ஃப்ளவர் மெடிசன் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கிறது. இந்த வகுப்பை நடத்துபவர் சென்னையை சேர்ந்த மைதீன் பாஷா அவர்கள். நண்பர்களே, மலர் மருந்து பக்க விளைவுகள் இல்லாத ஒரு அருமையான கண்டுபிடிப்பு. இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக, ஜூம் மூலிமா நீங்கள் கற்றுக்கங்க. மலர் மருந்துகள் எல்லோர் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான மருந்து.